நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலம். அதிகாலையிலேயே விநாயகர் கோயில்களில் குவிந்த மக்கள். தன்னம்பிக்கை சொற்பொழிவு என்கிற பெயரில் மூட நம்பிக்கை பரப்பப்பட்ட விவகாரத்தில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் விசாரணை. சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை பள்ளி ஆசிரியர்களிடம் விசாரணை நடத்தினார். தன்னம்பிக்கை சொற்பொழிவில் அறிவியலுக்கு எதிரான கருத்துக்கள் பேசப்பட்டதால் எழுந்த சர்ச்சை எதிரொலி. சென்னை அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழரசி மற்றும் சைதாப்பேட்டை பள்ளி தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம் பணியிட மாற்றம். பள்ளி நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்த புதிய வழிமுறைகளை வகுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணை. புத்தாக்க பயிற்சியை துறைசார் வல்லுநர்களை கொண்டு வழங்க பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கும் என்றும் உறுதி. பள்ளிகளில் மூட நம்பிக்கை சார்ந்த நிகழ்ச்சிகள் இனி நடக்காத வகையில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பேட்டி. எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பிரமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ பேசி போயிருக்கிறீங்க, என்னோட ஆசிரியர்களை நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால ஒன்றை நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அடுத்த திட்டமாக தெரிவித்துக்கிறேன். தான் எங்கும் ஓடி ஒளியவில்லை என்று மகாவிஷ்ணு விளக்கம். ஆஸ்திரேலியாவிலிருந்து இன்று மதியம் சென்னை திரும்பியதும் விளக்கம் அளிப்பதாக உறுதி. இது ஓடி ஒளிவதற்கான ஒரு விஷயமே கிடையாது. எதற்காக நாம் வந்து ஓடி ஒளிய வேண்டும்? இப்போ ஓடி ஒளியக்கூடிய வகையில் என்ன நான் தவறான கருத்தை வந்து சொல்லிவிட்டேன். காவல்துறையினுடைய விசாரணைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு முக்கியமான விஷயத்திற்காகவும் நேரடியாக வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. நாளை மதியம் 1:10 அளவில் உங்கள் அனைவரையும் விமான நிலையத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 500 கோடியில் ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி மையம் அமைக்கும் லிங்கன் எலக்ட்ரிக்கல்ஸ். சிகாகோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. மாநாடு தொடர்பான காவல்துறையினரின் கேள்விகளுக்கு பதிலளித்தது தமிழக வெற்றிக் கழகம். காவல்துறையினரின் அனுமதியை தொடர்ந்து மாநாட்டுக்கான தேதி அறிவிப்பு என்று பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பேட்டி. அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து பதில் கொடுத்துருக்குறோம். அதை வந்து மேலதிகாரிகிட்ட அவங்க பேசிட்டு நாங்கள் சொல்றோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன பிறகு தலைவர் தளபதி அவர்கள் தேதியை அதிகபூர்வமாக அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். கிருஷ்ணகிரியில் போலி NCC முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம். முகாமை நடத்த உடந்தையாக இருந்த NCC ஆசிரியர் கைது. காங்கிரஸில் இணைந்தார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் ஜூலானா தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிப்பு. காங்கிரசின் அனைத்திந்திய விவசாய பிரிவின் செயல் தலைவராக மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா நியமனம். கட்சியில் இணைந்த சில மணி நேரங்களில் காங்கிரஸ் தலைமை நடவடிக்கை. IPL தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் நியமனம். இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற நிலையில் அறிவிப்பு. விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதுமாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் பக்தர்கள் பெருமளவில் குவிந்திருக்கின்றனர். தொடர்பான கூடுதல் தகவலை நிகழ்ச்சிய செய்தியாளர் முத்துராமலிங்கம் விவரம் என்ன? தேவபுரியன் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தரிசனத்திற்காக அதிகாலையில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் இந்த ஆண்டு 10 நாட்கள் நடைபெறும் சதுர்த்தி விழாவிற்காக கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. தினசரி பகல் மற்றும் இரவில் உற்சவர் ஸ்ரீ கற்பக விநாயகர் திருநாள் மண்டபத்தில் எழுந்தருளி 4 மட வீதிகளில்
வீதி திருவிழா வருவதென்று காட்சியளித்தார். 9ஆம் நாள் விழாவான நேற்று மாலையில் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் மூலவர் காட்சியளித்தார். அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் மூலவர் காட்சியளிப்பார். இந்த காட்சியை கற்பக விநாயகரை பக்தர்கள் நீண்ட வரிசையில் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து தேரோட்டம் நடைபெற்றது. இன்று நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு தூங்கி மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயத்தில் அதிகாலை 5 மணி அளவில் நடை திறக்கப்பட்டது. அதிகாலை முதலே தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்து நின்று தங்கக்கவச அலங்காரத்தில் காட்சி தரும் மூலவரை தரிசனம் செய்து வருகின்றனர். மாவட்டம் நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவில் நிர்வாகம் பக்தர்கள் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கும்பகோணம் போக்குவரத்து கழகம் சார்பில் பிள்ளையார்பட்டிக்கு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. முக்கிய நிகழ்வான தீர்த்தவார நிகழ்ச்சி மற்றும் கோயில் குளக்கரையில் நடைபெற உள்ளது. தொடர்ந்து பிற்பகலில் முக்குருணி புதுக்கோட்டை படையில் விநாயகருக்கு படைக்கப்பட உள்ளது. தேவபிரியன். உலக புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி கோவிலில் தற்போது விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தொடர்பான கள தகவலையும் இதுபோன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற விவரங்களையும் வழங்கினீங்க முத்துராமலிங்கம். உங்களுடைய தகவலுக்கு நன்றி. சென்னையில் தன்னம்பிக்கை சொற்பொழிவு என்ற பெயரில் மாணவர்களிடையே மூடநம்பிக்கை கருத்துக்கள் பேசப்பட்ட விவகாரத்தில் தலைமை ஆசிரியர்கள் 2 இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை பள்ளி ஆசிரியர்களிடம் விசாரணை நடத்தியுள்ள பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் 3 நாட்களில் அறிக்கை அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்க பறந்து போவான். அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக, நான் சொல்ற பிரிட்டிஷ். சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் மாணவர்கள் மத்தியில் பேசிய மகாவிஷ்ணு என்பவர் பிற்போக்குத்தனமான கருத்துக்களை கூறிய காட்சிதான் இது. அத்துடன் மகாவிஷ்ணுவின் கருத்துக்களுக்கு ஆட்சேபம் தெரிவித்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரை மிரட்டும் துணியிலும் அவர் பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? ஆமா, லா சொல்லுது. சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? ஆல் ஆர் ஈக்குவல் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆன் தட்? If you have a problem, you should discuss with me very clearly in a manner way. There is a manners how to ask. இந்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் மகாவிஷ்ணுவை நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதித்தது தொடர்பாக அசோக் நகர் அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமிழரசி திருவள்ளூர் மாவட்டம் கோவில் பதாகை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு மாற்றப்பட்டார். இதேபோல சைதாப்பேட்டை பள்ளியிலும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டதால் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம் செங்கல்பட்டு மாவட்டம் அணைக்கட்டு மேல்நிலைப் பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். ஆளுங்கட்சியினருடன் இருக்கும் நெருக்கத்தாலேயே மகாவிஷ்ணு இவ்வாறு பேசியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். இந்த நபர் அண்மையில் நீங்க பார்த்தீங்கன்னா அமைச்சரோட புகைப்படம் எடுத்திருக்கிறார். சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தவர். அதோடு இன்னும் சில அமைச்சரோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். திமுக ஆட்சியில் பள்ளிகளில் நீதி போதனை வகுப்புகள் நிறுத்தப்பட்டதாக கூறிய தமிழ்நாடு பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா பள்ளிகளில் ஆன்மீக வகுப்புகளை எடுக்க வேண்டும் என கூறினார். முன்னேறி தெய்வம்னு சொல்லக்கூடாது என்ன, நாங்கள் எங்களுக்கு எத்தனை இதுவோ நான் அதெல்லாம் பேசக்கூடாது என்ன. அதனால அந்த மாதிரியா இருக்கிற ஒரு ஒழுக்கம் கெட்டவர்கள் வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் பேசக்கூடாது. ஆன்மீகம் பற்றியும் நீதி போதனை பற்றியும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஈவரா பற்றியும் கருணாநிதி பற்றியும் மாத்திரம் பாடம் எடுத்தால் அந்த குழந்தைகள் எக்ஸ்டென்சிவ் ரீடிங்கில் வனவாசத்தை படிக்காத. அதே நேரம் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பள்ளிகளில் அறிவியலுக்கு மாற்றான கருத்துக்களை கொண்ட நிகழ்ச்சிகள் நடக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். ஆசிரியரை மிரட்டும் வகையில் பேசியவரை சும்மா விடமாட்டோம் என்றும் கூறியுள்ளார். எங்களுடைய ஆசிரியர்களை அவர் அவமானப்படுத்துகின்ற விதமாக, தனக்கு தான் எல்லாம் தெரிகின்ற விதமாக அவர் பேசியிருக்காரு. கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டாங்க. எல்லாரும் வராங்க, எல்லாரும் போட்டோ எடுக்காங்க, அதனால பழக்கம்லாம் சொல்றது நான் கண்டிப்பாக கேட்டேன். இதன் எதிரொலியாக பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மாணவர்கள் அறிந்து கொள்ள தேவையான அறிவியல் சிந்தனைகள் பாட நூல்களில் இடம்பெற்றுள்ளதாகவும் எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்திக் கொள்ளவும் தேவையான கருத்துக்களை ஆசிரியர்களே கூற முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
அதற்கு தேவையான புத்தாக்க பயிற்சியை, சமூக கல்வியை துறைசார் வல்லுநர்கள், அறிஞர்களை கொண்டு வழங்க பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். முற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களையும் வாழ்க்கை நெறிகளையும் கூறும் வகையில் பள்ளி நிகழ்ச்சிகளுக்கு புதிய வழிமுறைகளை வகுக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், தனிமனித முன்னேற்றம், அறநெறி சார்ந்து வாழ்தல், சமூக மேம்பாட்டுக்கான சீரிய கருத்துக்கள் தான் மாணவர்கள் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அசோக் நகர் பள்ளிக்கு சென்று பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் விசாரணை நடத்தினார். இதில் அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர். 2 மணி நேரம் நடைபெற்ற விசாரணையில் சில ஆசிரியர்கள் கண்ணீர் விட்டு அழுததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து 3 நாட்களில் அரசிடம் அறிக்கை அளிக்கப்படும் என கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். முன்னதாக முதன்மை கல்வி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய கண்ணப்பன், அரசு பள்ளிகளில் தனியார் மற்றும் அரசு சாரா அமைப்புகளின் நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என அறிவுறுத்தினார். அறிவுரையை மீறி செயல்பட்டால் தலைமை ஆசிரியருடன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரும் இடைநீக்கம் செய்யப்படுவர் எனவும் கண்ணப்பன் எச்சரிக்கை விடுத்தார். இதற்கிடையே சென்னை மாநகராட்சி பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு சென்றபோது அவரை வெளியே செல்லுமாறு காவல்துறையினர் கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது.